وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. رب زدني علما رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹுடைய அருளால் ஒரு மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்து அல்லாஹுடைய வேதத்திலிருந்தும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களிலிருந்தும் குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவியின் கடமைகள், பொறுப்புகள், திருமண வாழ்க்கை, இது சம்பந்தமாக சில செய்திகளை பேசுவதற்காக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு தஆலா ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினான். எனக்கு முன்பாக ஷேக் ஃபையாத் ஆலம் உமரி அவர்கள் ரொம்ப சுருக்கமாக, அதே நேரத்தில் நுணுக்கமாக, மிக அழகான கருத்துக்களை அற்புதமான சொற்களில் உருது மொழியிலே பேசினார்கள். எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? அதில் உருது தெரியாதவங்க யாராவது இருந்தீங்களா? எல்லாருக்கும் மாஷா அல்லாஹ், ரொம்ப அருமையான கருத்தான சிந்தனையான பேச்சு. சரி, இப்போ அதை தொடர்ந்து சில செய்திகளை அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கொண்டு போவோம் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, திருமண வாழ்க்கை அல்லாஹு தஆலா மனிதனுக்கு கொடுத்த ஒரு அற்புதமான வாழ்க்கை, ஆசைகள் நிறைந்த வாழ்க்கை. அல்லாஹும்ம யஸ்ஸிர் ரப்பி ஸித்னி இல்மா, எதிர்பார்ப்புகள் நிறைந்த வாழ்க்கை. அதே நேரத்தில் பயம் நிறைந்த வாழ்க்கை, அச்சம் சூழ்ந்த வாழ்க்கை, திகில் நிறைந்த வாழ்க்கை. என்ன ஆகுமோ, யார் வருவாளோ, யார்கிட்ட மாட்ட போறேனோ, எங்க போய் கவர போறேனோ என்று ஆணும் பெண்ணும் அவர்களுடைய மனதுக்குள் பலவிதமான குழப்பங்களையும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலம் இந்த வாலிப காலம், இந்த திருமண அந்த வாழ்க்கை என்பது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக சொன்னார்கள் பாருங்கள். அவர்களுடைய சொல்லை விட ஒரு அழகான சொல் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கு பிறகு வேறு எதுவும் இருக்க முடியுமா? அவ்வளவு அருமையான சொல். இந்த உலகத்திலேயே சிறந்த பொருள் எது என்று கேட்டால் நாம் என்ன சொல்வோம்? நமக்கு பிடித்த ஒரு காரை சொல்வோம்,
அல்லது நமக்கு பிடித்த ஒரு பைக்கை சொல்லுவோம், அல்லது உலக வஸ்துக்களில் ஏதாவது ஒரு பொருளை நாம் சொல்லுவோம் இல்லையா? சரி, நான் கேட்டேன் உருது புரியுமான்னு சொல்லி, தமிழ் புரியுமா அதை சொல்லுங்க. தமிழ் புரியுமா எல்லாருக்கும்? இல்லை நானும் உருதுலே பேசட்டுமா? கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன், டூட்டி போட்டி கலந்து கலந்து அடிச்சு விடலாம். தமிழில் பேசட்டுமா உருதுல பேசட்டா? தமிழில் பேசுவேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? சிறந்த பொருள். சிறந்த பொருள் எது என்று கேட்டால், நம்ம இப்படித்தான் எதையாவது ஒன்று மண்டையில் ஏற்றிக்க வேண்டியது அதுதான் வேணும் என்பதாக அதற்காக நாம் சண்டை போடுவது உண்டு. நிறைய வாலிப பிள்ளைங்க, எத்தனை பேர் உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் பைக் வாங்கி கேட்டு சண்டை போட்டிருப்பீங்க இல்லையா? அல்லது வேற ஏதாவது உலக பொருட்களில் ஒன்றை கேட்டு சண்டை போட்டிருப்பீர்கள். செஞ்சிருக்கீங்களா இல்லையா? ஷேக் ஃபையாஸ் ஆலம் சொன்ன மாதிரி நானும் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். நீங்கள்லாம் நல்லவங்க, உங்களை சொல்லலை, மற்றவங்களை சொல்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற வாலிபர்கள்லாம் ரொம்ப நல்ல வாலிபர்கள், நீங்கள்லாம் மாஷா அல்லா அவுலியாக்கள். என்ன நான் பொதுவாக மற்றவங்கள மற்ற தெருவில் உள்ளவங்கள சொல்கிறேன். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு என்ஜாய்மெண்ட், உலகத்தில் ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு என்டர்டெயின்மெண்ட், நல்ல பொழுதுபோக்கு, நல்ல இன்பம், நல்ல சுகம், ஒரு நல்ல மகிழ்ச்சி என்றால் எதை சொல்வீர்கள்? கேட்கிறேன். சொன்னா அஜர்த்து திட்டுவீங்க. அஜர்த்து நாங்கள் செய்கிறதெல்லாம் சொல்ல முடியுமா? எதுக்கு வம்பு? எங்களை மாட்டி விட பார்க்குறீங்களா எல்லாருக்கும் முன்னாடியும்? சில பேர் அப்படி கூட மனசில் சொல்லிப்பாங்க. என்ன நமக்கு வேணாம், நமக்கு வேணாம், நமக்கு வேணாம், நமக்கு வேணாம். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى فَأَمَّا مَنْ طَغَى وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيَا فَإِنَّ الْجَحِيمَ هِيَ الْمَأْوَى. மனம் போன போக்கிலே வாழலாம், வாழ்ந்தால் பிறகு அவனுக்கு மறுமையிலே நரகம், அங்கே அவனுடைய மனதின் ஆசைகள் நிறைவேற்றப்படாது. இங்கே மனம் விரும்பியதையெல்லாம் செய்யலாம், ஆனால் மறுமையிலே கொஞ்சம் பேசிக்கிட்டே இருங்க என்னோட, இல்லாட்டி அப்புறம் நான் பாட்டுக்கு உங்க தலைக்கு மேலே பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த உலகத்திலே மனம் போனதை, மனம் விரும்பியதை எல்லாம் செய்தால் நாளை மறுமையிலே மனம் விரும்பியது கிடைக்காது. فَأَمَّا مَنْ طَغَى وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيَا. இன்றைக்கு சொல்கிறார்கள் சீசன். என்ன சீசன்? ஆடல் பாடல் கச்சேரிகள் கூத்து கும்மாளம். அல்லாஹ் சொல்கிறான், உலகமா வேண்டும் உனக்கு? எனது மார்க்கத்தை மீறுகிறாயா? எனது சட்டத்தை மீறுகிறாயா? என்னுடைய கட்டளையை மீறுகிறாயா? நான் கடமையாக்கிய கடமைகளை பாழாக்குகிறாயா? நான் தடுத்த பாவங்களை செய்கிறாயா? உனக்கு உலகம் வேண்டுமா? வா, ஃபஇன்னல் ஜஹீம ஹியல் மஅவா. உனக்கு நரகத்திலே இடம் ரிசர்வ் செய்யப்பட்டு விட்டது. அல்லாஹு அக்பர். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. பயப்படு, பயப்படு, உன் ரப்பை பயப்படு. அவனுக்கு முன்னால் நீ நிற்க வேண்டுமே, உன்னை விசாரிப்பானே. எங்கே போனாய்? எதற்கு போனாய்? ஏன் பார்த்தாய்? எதை பார்த்தாய்? யாரோடு பேசினாய்? எதை வாங்கினாய்? எதை விற்றாய்? எதை சாப்பிட்டாய்? எதை குடித்தாய்? எல்லாம் உன்னிடத்திலே விசாரிக்கப்படுமே. உன்னை விசாரிப்பானே அந்த ரப்பு. அங்கே உனக்கு பரிந்துரையாளர் யாரும் இருக்க மாட்டார்களே.
மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذنஹு, யார் உனக்கு பரிந்துரைக்க வருவார்? உன்னுடைய அத்தனை சொல் செயல், உன்னுடைய அசைவு அமைதி எண்ணங்கள் எல்லாம் யௌம துபுல சராயிர், உனக்கு முன்னால் கொண்டு வந்து விரிக்கப்படுமே. உன்னை பாதுகாப்பதற்கு யார் இருப்பார்கள்? வலவ் அன்ன லிகுல்லி நஃப்ஸின் ظلمت ما في الارض لافتدت به واسروا الندامه لما راوا العذاب. உலகத்தின் செல்வங்கள் எல்லாம் தங்கமாக உன்னிடத்தில் இருந்தாலும் நாளை மறுமையில் அவற்றை எல்லாம் கொடுத்து விட்டு நரக தண்டனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முயற்சி செய்வாயே, அல்லாஹ் வாங்க மாட்டான். மா துக்பில மின் அஹதிஹிம் மில்உல் அர்தி ذهبا ولا افتدى به. தங்கத்தை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே கொடுத்தாலும் கொடுக்க முடியாது, கொடுப்பதற்கு இருக்காது. அப்படியே கொடுத்தாலும் நான் வாங்கி கொண்டு உன்னை நரகத்திலிருந்து விடுதலை செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அந்த நாளை பயப்பட வேண்டாமா வாலிபர்களே? அல்லாஹு அக்பர். வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, சொர்க்கம் வேண்டுமா? நீ விரும்பியதை செய்யாதே, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் விரும்பியதை செய். முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். சொர்க்கம் வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? என்னங்க தமிழும் புரிய மாட்டேங்குது போல, சொல்லுங்க. சொர்க்கம் வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நாம் விரும்பியதை செய்யக்கூடாது, நம் மனம் விரும்பியதை செய்யக்கூடாது. யார் விரும்பியதை செய்ய வேண்டும்? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியதை செய்தால் சொர்க்கம் நிச்சயம். வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா, இந்த நஃப்ஸ் உனக்கு கெட்டதை சொல்லும். இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ இல்லா மா ரஹிம ரப்பி. இந்த நஃப்ஸுக்கு வேலை என்ன? இது பாவத்தை அலங்கரித்துக் கொண்டே இருக்கும். இது பாவத்தின் பக்கம் உன்னை இழுத்துக் கொண்டே இருக்கும். ஆசைகளை உனக்கு போட்டுக் கொண்டே இருக்கும். ஆசை யாருக்காவது முடிஞ்சிருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆசை யாருக்காவது எங்கேயாவது போய் நின்று இருக்கா? இந்த ஆசையை அடக்க வேண்டும், நிறுத்த வேண்டும், கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். வனஹன் நஃப்ஸ அனில் ஹவா. அல்லாஹ் சொன்னா ஓகே, இதை செய்துடு, உனக்கு சொர்க்கத்தில் ரிசர்வ் இடம், பேலஸ், உனக்கு சொர்க்கத்தில் ரிசர்வ். ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. அப்போ ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் உடைய என்ஜாய்மெண்ட், என்டர்டைன்மெண்ட், அவனுடைய ஹாப்பி எதுவாக இருக்க முடியாது? மறுமையை நம்பாத ஒரு காஃபிருடைய ஹாப்பி ஒரு மூமினுடைய ஹாப்பியாக இருக்க முடியாது. மறுமையை நம்பாத ஒரு காஃபிருடைய என்டர்டைன்மெண்ட் ஒரு மூமினுடைய என்டர்டைன்மெண்டாக சொல்லுங்களங்க. இப்ப நான் ஒரு கருத்து, நீங்க ஒரு கருத்தா? அப்ப புரியல உங்களுக்கு நான் கேட்கறது. என்னோட உடன்பட்டீங்கன்னா அப்ப நீங்க அதுக்கு பதில் சொல்லணும் கரெக்டா. மறுமையை நம்பாத, ஆகிரத்தை நம்பாத, விசாரணை நாளை நம்பாத ஒரு காஃபிர் பாவியுடைய என்ஜாய்மெண்ட் ஒரு மூமினுடைய என்ஜாய்மெண்டா இருக்க முடியுமா? முடியாது. அவ்வளவுதான். எல்கேஜி பதில் இதெல்லாம் பதில், எல்கேஜி பதில் முடியாது. விஷயத்துக்கு வாங்க, இப்ப முன்னாடி போயிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலகத்திலே ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கிறது, உலகத்திலே ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கிறது, உலகத்திலே ஒரு ஹாப்பி இருக்கிறது. நீங்க வெளிநாட்டுக்கு, சரி இடையில திரும்ப கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். நீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா அங்கெல்லாம் ஷைத்தான்களுக்கு வீடு இருக்கும். எப்படி இருக்கும்? இப்லீஸ், ஷைத்தான்ஸ். இங்கேயும் இருக்கான் ஷைத்தான், இல்லாம இல்ல. இங்க இருக்கிற மாதிரி 100 மடங்கு அங்க இருப்பான். எப்படி? ஃபுல் ஸ்பீடு. அங்க பாத்தீங்கன்னா ஹாப்பி ஹவர்ஸ் எப்படி போட்டிருப்பான்? ஹாப்பி ஹவர்ஸ் போட்டோம். ஹாப்பி டைம்.
நைட்டு 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் யாரு என்ன எல்லாம் பாதுகாக்கும். நடக்க முடியாது தெருல. இப்போ வந்திருக்க விஷயத்துக்கு யா ரப்பல் ஆலமீன். சரி, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகா சொன்னாங்க பாருங்க. இந்த பாருங்க, உங்களுக்கு துன்யால ஒரு பெரிய ஹாப்பி இருக்கு. ஆகிரத்துடைய ஹாப்பிக்கு முன்னாடி எங்க இருக்கு ஒரு ஹாப்பி? துன்யால இருக்கு. ஆகிரத்துடைய என்டர்டைன்மெண்ட் என்ஜாய்மெண்ட்டுக்கு முன்னாடி துன்யால ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கு. இடையில ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த சொன்ன பாருங்க, இந்த உலகத்தில் நம்ம நஃப்ஸை கட்டுப்படுத்தினா, உலகத்தில் நஃப்ஸை கட்டுப்படுத்தினா, உலகத்தில் நஃப்ஸுக்கு பிடிக்காததை செய்து நஃப்ஸுக்கு பிடித்ததை செய்யாமல் இருந்தால் எப்படி? என்ன செய்யணும்? உலகத்தில் நஃப்ஸுக்கு பிடிச்சதை செய்யணும். உஷாரா இருக்காங்க. நஃப்ஸுக்கு பிடிச்சதை செய்யக்கூடாது. நஃப்ஸுக்கு பிடிக்காததை நஃப்ஸு சொல்ல சொல்ல ஏறி தூக்கி போட்டு மிதிக்கணும். நஃப்ஸு சொல்ல சொல்ற, அவனை இப்படியா சொல்ற, சுபுக்கு போவேனா நான் சொல்றேன், ஏறி போட்டு மிதி, ஒரே மிதி. நஃப்ஸு சொல்லும், குர்ஆனை திறந்து ஓத வேணான்னு சொல்லுது, பரவாயில்ல கொஞ்சம் தூங்கி அப்புறம் தூக்கி போட்டு மிதி. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லதீன காலு ரப்புன அல்லாஹு ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. அல்லாஹ் அக்பர். என்ன அழகா பேசுகிறான் பாருங்கள் அல்லாஹ் தஆலா. நம்பிக்கையாளர்கள் யார் ஈமானிலே உறுதியாக இருந்தார்களோ, அல்லாஹ்வின் கட்டளையிலே உறுதியாக இருந்தார்களோ, நபியின் சுன்னாவிலே உறுதியாக இருந்தார்களோ, அல்லாஹ்வுடைய தீனிலே உறுதியாக இருந்தார்களோ, நேர்வழியிலே உறுதியாக இருந்தார்களோ, அல்லாஹ்விற்கு இணை வைக்கவில்லையோ, ரப்புன் அல்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான். எந்த வகையான ஷிர்க்கும், தர்காவுக்கும் போகல, ஜண்டாவையும் வணங்கல, கபரையும் வணங்கல, கோயிலுக்கும் போகல, சர்ச்சுக்கும் போகல. அதே போலதான் எனக்கு ரிஸ்க் அளிப்பவன் அல்லாஹ், என்னுடைய தொழில் அல்ல, என்னுடைய வியாபாரம் அல்ல, என்னுடைய அறிவு அல்ல, என்னுடைய திறமை அல்ல, ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் எனக்கு ரப் என்று கூறினானோ, மலக்குகள் இறங்கி அவர்களை அவர்களின் மரண நேரத்திலே வாழ்த்துவார்கள். பயப்படாதே, கவலைப்படாதே, வா சொர்க்கத்திற்கு, சொர்க்கத்தின் நன்மாராயத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லிவிட்டு நாளை மறுமையிலே உனக்கு கொடுக்கப்படக்கூடிய நற்செய்தி என்ன தெரியுமா? சொர்க்கத்திலே வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும். துன்யாவிலே நஃப்ஸுக்கு பிடிக்காததை செய்தாய், உனது ரப்புக்கு பிடித்ததை செய்தாய். உனக்கு இங்கே உன் நஃப்ஸுக்கு பிடித்ததெல்லாம், உன் ஆன்மாவிற்கு பிடித்ததெல்லாம் உனக்கு இங்கே நிறைவேற்றப்படும். சுப்ஹானல்லாஹ். சொல்லுங்க பார்க்கலாம், புரிஞ்சா இல்லையா? இந்த துன்யால நஃப்ஸுக்கு மாற்றம் செய்தால், நஃப்ஸுக்கு பிடிக்காததை செய்தால், நாளைக்கு மறுமையில் என்ன கிடைக்கும்? நஃப்ஸுக்கு பிடிச்சதை அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் அக்பர். எப்படி அல்லாஹ் சம்பந்தப்படுத்துறான் பாருங்க. இங்கே சொல்றா நஃப்ஸ் விரும்ப, நஃப்ஸை தடு அது விரும்பியதிலிருந்து. அல்லாஹ் சொல்றா சொர்க்கத்துக்கு வா, உன் நஃப்ஸ் கேட்கிறதெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன், உன் நஃப்ஸ் விரும்பியதையெல்லாம் நான் உனக்கு நிறைவேற்றுவேன் என்று. சரி, அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைரு மதாஇ துன்யா, சொல்லுங்க, கைரு மதாஇ துன்யா அல் மர்அத்து ஸாலிஹா. அவ்வளவுதான், சிம்பிள் வேர்ட். உலகத்திலேயே சிறந்த இன்பம், உலகத்திலேயே சிறந்த மகிழ்ச்சி, உலகத்திலேயே சிறந்த பொருள், உலகத்திலேயே சிறந்த சுகம் சாலிஹான பெண். முடிச்சு. அல்லாஹு அக்பர். என்ன சொன்னார்கள்? கைரு மதாஇ துன்யா. அரபில மதாஇனா இந்த எல்லா அர்த்தமும் வரும். என்ன அர்த்தம் வரும்?
பொருள், இன்பம், மகிழ்ச்சி, ஹாப்பி எல்லாம் சந்தோஷம் எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சியிலேயே, இன்பத்திலேயே, சுகத்திலேயே, பொழுதுபோக்கிலேயே சிறந்தது என்ன சொல்லுங்க? அல் மர்அத்து சாலிஹா, சாலிஹான பெண் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். இந்த உலகத்தில் ஒரு குடும்பத்தில் சாலிஹான பெண் இருப்பாளே ஆனால் அந்த குடும்பம் சொர்க்கவாசிகளுடைய குடும்பம். ஒருவருக்கு சாலிஹான மனைவி அமைந்து விட்டால், கொஞ்சம் கவனமாக கேளுங்க, அவருக்கு வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கை. ஒருவருக்கு சாலிஹான தாய் கிடைத்து விட்டால், ஒருவருக்கு சாலிஹான தாய் அம்மா கிடைத்து விட்டால் அவர்தான் இந்த உலகத்திலே பெரிய வீரர், அவர்தான் பெரிய சாதனையாளர். அவரால் தான் இமாம் ஷாஃபிஈயாக ஆக முடியும், இமாம் புகாரியாக ஆக முடியும், இமாம் அஹ்மதாக ஆக முடியும். உலகத்திலே ஒருவருக்கு சாலிஹான சகோதரி கிடைத்து விட்டால் அவர்தான் ஜுபைரை போல, முஆவியாவை போல மிகப்பெரிய ஒரு ஆளுமைகளாக ஆக முடியும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அப்பேற்பட்ட ஒரு சக்தியை பெண்ணுக்குள் வைத்திருக்கிறான். யாருக்குள்? பெண்ணுக்குள் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். தற்கால அரபு கவிஞர்கள்ல ரொம்ப தத்துவ கவிஞர் ரொம்ப அழகா சொன்னார். பெண் இருக்கிறாளே அவள் ஒரு பள்ளிக்கூடம், மதரசா. இதா அஅதத்தஹா, அவளை நீ உருவாக்கிவிட்டால் மிக சிறந்த உயர்ந்த தலைமுறைகளை நீ உருவாக்க முடியும். அவளை நீ உருவாக்கிவிட்டால் மிக சிறந்த உயர்ந்த தலைமுறைகளை நீ உருவாக்கிவிட முடியும். மேலும் சொன்னார், ஒரு கையிலே குழந்தையின் தொட்டிலை ஆட்டக்கூடிய பெண் இன்னொரு கையிலே உலகத்தையும் அவளால் ஆட்ட முடியும் என்று. ஏன் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன் சகோதரர்களே? இன்று பிரச்சனை என்ன? திருமண வாழ்க்கையின் முதல் பிரச்சனையே பெண்ணை தேர்ந்தெடுப்பதிலே இருக்கிறது. பெண்ணை தேர்ந்தெடுப்பதிலே இருக்கிறது. ஷேக் ஃபயாஸ் ஆலம் அழகா சொன்னார்கள், 2 பிச்சைக்காரர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒப்பந்தமாக திருமணத்தை ஆக்கிவிடாதீர்கள். வாயால் கேட்க மாட்டார்கள், சொல்வார்கள், என் மகளுக்கு நான் அவ்வளவு பவுன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன், எனக்கு வந்த முதல் மருமக இவ்வளவு பவுன் நகையோட வந்தா. அதாவது உலகத்தை அடிப்படையாக வைத்து, வெறும் உலக படிப்பை அடிப்படையாக வைத்து, அல்லது வெறும் அழகை அடிப்படையாக வைத்து, அல்லது ஒரு பெண்ணுடைய பொருளாதாரம், காசு பணத்தை அடிப்படையாக வைத்து மணமகளை உங்களது வீட்டுக்கு அழைக்காதீர்கள், தேடாதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை குடும்பத்திற்கு தேடாதீர்கள். அது மட்டுமா, உங்களது வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொருவரின் மணமகளை இருப்பாங்களா இல்லையா? நம்ம வீட்டில் இருக்கிற மகள் யார்? அவங்க இன்னொருவருக்கு மணமகள், இன்னொரு வீட்டுக்கு அவள் மருமகள். அவளை அப்படி ஆக்காதீர்கள். நம்ம என்ன புரிகிறோம்? நமக்கு வரக்கூடிய மருமகள், நல்ல கவனிங்க, நமக்கு வரக்கூடிய மருமகள் தஹஜ்ஜத் தொழுபவளாக இருக்க வேண்டும் இல்லையா? எதிர்பார்க்கிறோம். நமக்கு நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடிய மருமகள் நமக்கு ஹித்மத் செய்பவளாக இருக்க வேண்டும், வீட்டை பேணக்கூடியவளாக இருக்க வேண்டும். எதிர்பார்க்கிறோமா இல்லையா? மரியாதையாக பேசக்கூடியவளாக இருக்க வேண்டும், பணி உள்ளவளாக இருக்க வேண்டும், அடக்கமானவளாக இருக்க வேண்டும், ஹிஜாபை பேணக்கூடியவளாக இருக்க வேண்டும். மருமக மக எப்படி வேணாலும் இருக்கலாம். எப்படி மக எப்படி வேணாலும்
உன்னுடைய மகள் உன்னிடத்திலே மரியாதையாக பேசுகிறாளா? உன்னுடைய மகள் தஹஜ்ஜத் தொழுகிறாளா? உன்னுடைய மகள் பர்தாவை பேணுகிறாளா? உன்னுடைய மகள் வீட்டிலே விருந்தாளிகளுக்கு, முதியவர்களுக்கு, வயதானவர்களுக்கு பணிவிடை செய்கிறாளா? அதை பார்க்கறது இல்லை. புரியுதா உங்களுக்கு? வேறொருவர் வளர்த்த பிள்ளை இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று பட்டியல் போடுகிறீர்கள். நீங்கள் வளர்க்கக்கூடிய பிள்ளைகளை மறந்து விடுகிறீர்கள். அன்பான சகோதரர்களே, திருமண வாழ்க்கை அதற்கு செலக்ஷன் சரியாக இருக்க வேண்டும். செலக்ஷன் சரியாக இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா பாருங்க, குர்ஆனை ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அல்லாஹ் அக்பர். ஒரு வசனத்தை எடுத்து மணிக்கணக்கா சிந்திச்சு கொண்டே இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப அழகா சொல்றான். ஹுன்ன லிபாசுல் லக்கும் வ அன்தும் லிபாசுல் லஹுன். நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. ஒரு சட்டை வாங்கிறதுக்கு எத்தனை கடை ஏறி இறங்குறீங்க? அந்த கலரை பார்க்குறீங்க, நிறத்தை பார்க்குறீங்க, சைஸை பார்க்குறீங்க, துணியை பார்க்குறீங்க, செய்றீங்களா இல்லையா? வாழ்நாளெல்லாம் உங்களோடு ஒட்டி கொண்டு இருக்க போகிறாள், நீங்கள் அவளோடு ஒட்டி கொண்டு இருக்க போகிறீர். இப்படி நம்ம வாங்குற சட்டை ஒரு மாசம் போடுவோமா? இப்பெல்லாம் அப்படித்தான் ஆகி போச்சு. முன்னாடிலாம் எங்க காலத்துலலாம் எங்க அண்ணன் போட்ட சட்டையை நான் போட்டு, அதுக்கப்புறமா அது பிஞ்சு நாறு நாரா ஆகி அதை ஒட்டு போட்டு, அதுக்கப்புறம் அதை என் தம்பி போட்டு, அதுக்கப்புறம் யாருக்காவது ஒரு ஏழைக்கு கொடுக்குற அளவுக்கு இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா எங்க அத்தா போட்ட ஜிப்பாவை எங்க அண்ணன் போட்டு, எங்க அண்ணன் போட்டதை நான் போட்டு, நான் போட்டதை என் தம்பி போட்டான். அப்படிலாம் இருந்துச்சு. இன்னைக்கு போடுவாங்களா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இவ்வளவு வசதியை கொடுத்து கூட எவ்வளவு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். எங்க காலத்துலலாம் ஒன்றை கேட்டுறாதீங்க, அஜர்த்து நீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல தான் வந்தேன்னு சொல்லிட்டு. எங்க காலத்துல 2 பெருநாள், 2 பெருநாளா? இப்ப நிறைய பெருநாள் இருக்கு. 2 பெருநாள் தான் இருந்துச்சு முன்னாடிலாம். 2 பெருநாளுக்கும் ட்ரெஸ் வாங்கிட்டா அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்க. எப்படி? ரமதானுக்கும் ட்ரெஸ் வாங்கி, அதே போல அடுத்து வரக்கூடிய ஹஜ்ஜி பெருநாளுக்கு ட்ரெஸ் வாங்கிட்டா அவங்க யாரு? ரொம்ப பெரிய பணக்காரங்க. மற்றபடி நடுத்தர குடும்பம் எல்லாம் ரமதானுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸை பெருநாள் தொழுதுட்டு வந்து அப்படியே மடிச்சு வச்சு எதுக்கு வச்சுப்போம்? பக்ரீதுக்கு, ஹஜ்ஜி பெருநாளுக்குன்னு வச்சுப்போம். வருஷத்துக்கு ஒரு தடவை ட்ரெஸ் வாங்குறதே அவ்வளவு பெரிய ஒரு அதிசயமா இருக்கும். இன்றைக்கு என்ன செய்றீங்க நீங்க? மாசத்துக்கு ஒரு தடவை ஷாப்பிங் இல்லையா? ஒரு சட்டை கிழிவதற்கு முன்னால் இன்னொரு சட்டை வாங்குகிறோமா இல்லையா? ஒரு சட்டையின் நிறம் மாறுவதற்குள், பழுப்படைவதற்குள் இன்னொரு சட்டை வாங்குகிறோமா இல்லையா? ஒரு சட்டையின் நூல் பிரிவதற்குள் இன்னொரு ஆடையை வாங்குகிறோமா இல்லையா? நினைத்து பாருங்கள். அல்லாஹ் இவ்வளவு கொடுத்தும் அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோமே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். விஷயத்துக்கு வாங்க. அல்லாஹு தஆலா பெண்ணை, மனைவியை சொன்னான், அவள் உனக்கு ஆடை, நீ அவளுக்கு ஆடை என்று. ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கிறதுக்கு எவ்வளவு ஃபிட்னஸ் பார்க்குறோம். சைஸ் கரெக்டாக இருக்கா, துணி கரெக்டாக இருக்கா, போட்டால் அழகா இருக்குமான்னு சொல்லி யோசித்து பாருங்கள். இவ்வளவு விஷயங்களை பெண்ணிலே பார்க்கிறோம். வாழ்நாளெல்லாம் நமக்கு அவள் துணையாக இருப்பவள் மட்டுமல்ல, நமது பெயரை சொல்வதற்கு நம்முடைய சந்ததிகளை பெற்றுத்தரக்கூடியவள். யாரால் நாம் தலை நிமிர்ந்து நடப்போமா? அல்லாஹும்ம ஆமீன். இல்லை தலை குனிவோமா? ஒரு சந்ததி, ஒரு குழந்தை, ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையா இருந்தா யாருக்குங்க பெருமை? யாருக்கு பெருமை? பெற்றோருக்கு, தகப்பனாருக்கு பெருமை. இவர் அன்னாருடைய மகன்பா,
இந்த ஹாஃபிஸ் அவருடைய பிள்ளை, இந்த தொழுக வச்சாரே அவருடைய பிள்ளை, நம்முடைய தாய் தந்தைக்கு. அதே நேரத்தில் ஒருவனுடைய தவறு, அதனால் முதலில் தலை குனிபவர்கள் யார்? யாருங்க? பெற்றோர், தாய் தந்தை. அந்த காலத்தில் அப்படித்தான். நம்ம ஏதாவது ஸ்கூல்ல செட்டப் பண்ணிட்டா என்ன செய்வாங்க? பேரண்ட்ஸை கூட்டு வாண்டுவாங்க, அவ்வளவுதான். இங்க ஸ்கூல்ல வாத்தியார்ட்ட அடி, அங்க போய் இந்த மாதிரி கூப்பிடுறாங்கன்னு சொன்னோன்னா அவங்க 4 மிதி. என்னடா பண்ணன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு முன்னாடியே அடிதான், அடிச்சுட்டு தான் பேசுவாங்க. முதல்ல அடி ஒண்ணு பலார்னு விட்டுட்டு தான் அதுக்கப்புறமா ஏண்டா கூப்பிட்டாருன்னு கேட்பாங்க. அப்படிலாம் இருந்துச்சு. இப்ப முறைச்சு பார்த்தாலே போ நான் போறேன், அவ்வளவுதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். விஷயத்துக்கு வாங்க சகோதரர்களே. அல்லாஹு தஆலா ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. மனைவியை அவனுடைய அத்தாட்சியாக சொல்கிறான். ஒரு பெண்ணுக்கு கணவனை அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று சொல்கிறான். இருவருக்கும் இடையிலே அன்பை, பாசத்தை, நேசத்தை அவன் ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இருக்கின்றன சிந்திப்பவர்களுக்கு என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்படிப்பட்ட ஒரு நம்முடைய வாழ்க்கை துணையை எந்த அடிப்படையிலே தேர்ந்தெடுக்க வேண்டும்? எதற்காக தேர்ந்தெடுக்க வேண்டும்? தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு அவளோடு எப்படி வாழ வேண்டும்? இதுவெல்லாம் சகோதரர்களே குர்ஆனுடைய இல்முகளிலே, கல்விகளிலே ஒன்று. நாம் படிக்க வேண்டிய சப்ஜெக்டுகளிலே, தலைப்புகளிலே, பாடங்களிலே ஒன்று. நீங்கள் குர்ஆனோடு ஹதீஸோடு தொடர்புடையவர்களாக, அந்த பயான்களை கேட்பவர்களாக, அதனுடைய வகுப்புகளிலே கலந்து கொள்பவர்களாக இருந்தால் கண்டிப்பாக அதற்குள் இதெல்லாம் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அதற்கும் போக இவற்றையெல்லாம் தனி தலைப்பாக மார்க்க அறிஞர்கள் தலைப்பிட்டு இதற்காக புத்தகங்களை, நூல்களை எழுதியிருக்கிறார்கள், வகுப்புகளை நடத்தி இருக்கிறார்கள். ஹதீஸ் நூல்களிலே இதற்காக தனி பாடங்கள் இருக்கின்றன. கணவனின் கடமைகள் என்ன, கணவனின் உரிமைகள் என்ன, பெண்ணுடைய கடமைகள் என்ன, பெண்ணுடைய உரிமைகள் என்ன, இதுவெல்லாம் அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லப்பட்டவை, ஹதீசுகளிலே நமக்கு விளக்கப்பட்டவை, விவரிக்கப்பட்டவை. பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நமக்கு வாழ்ந்து காட்டப்பட்டவை. நம்முடைய நபி எப்படிப்பட்டவர்கள்? வெறும் சொல்லி சென்றார்களா? நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையா? வெறும் சொல்லி சென்றார்களா? வாழ்ந்து காட்டினார்கள். ஒரு ஹதீஸ் சொல்றேன் பாருங்க, தலைப்புக்குள்ளார போறதுக்குள்ளார. அல்லாஹு அக்பர், என்ன அழகான ஹதீஸ் பாருங்க, சிந்திச்சு பாருங்க. ஒரு ஹதீஸை எடுத்துக்கிட்டு ஒரு நாள் சிந்திக்க உட்காருங்க. ஷேக் சொன்னாங்கல்ல, எப்படிலாம் நம்ம நோன்றோம். எதை எதை கொஞ்சம் ஹதீஸை நோண்டுங்க, கொஞ்சம் குர்ஆனை நோண்டுங்க. அதை பற்றியே உங்களுடைய கவனம் திரும்புவதில்லை. சிந்திப்பதற்குரிய புத்தகம் என்று குர்ஆனை இன்று பலர் எடுத்துக்கொள்ளவில்லை. நான் சொல்றது தப்பா சரியா? அல்லாஹு தஆலா சிந்திக்க தூண்டிய முதல் புத்தகம் குர்ஆன், சிந்திக்க தூண்டிய முதல் வசனம் குர்ஆன். அஃபலா யததப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. குர்ஆனை சிந்தித்து ஆராய வேண்டாமா? அவர்களது உள்ளங்களில் பூட்டுகளா போடப்பட்டிருக்கின்றன. أفلا يتدبرون القرآن ولو كان من عند غير الله لوجدوا فيه اختلافا كثيرا. குர்ஆனை ஆழ்ந்து ஆராய வேண்டாமா? சிந்திக்க வேண்டாமா? அல்லாஹ் அல்லாத வேறொருவர் புறத்திலிருந்து இது இறக்கப்பட்டிருந்தால் அநேக முரண்பாடுகளை அவர்கள் பார்த்திருப்பார்களே. ஒரு வசனமா, 2 வசனமா? அறிவு, சிந்தித்தல், புரிதல், விளங்குதல், ஆராய்ச்சி செய்தல்,
கல்வி கற்றல் என அத்தனை வார்த்தைகளையும் சொல்லி அல்லாஹு தஆலா குர்ஆனோடு தொடர்பு படுத்துகிறான். நம்ம என்ன செஞ்சோம்? மக்தபுல ஓதுனோமா, கொஞ்சம் அந்த காலத்தில் ஏதோ அலிஃபா தானு படித்தோமா, குரானை கூட்டி படிக்க படித்தோமா, 4 சூறாவை மனப்பாடம் பண்ணோமா, அதோட முடிஞ்சிச்சு குரானுடைய வேலை. நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க, கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல போங்க. இந்த மஜ்லிஸ்ல பொதுமக்கள்ல கேட்கிற மேல கீழே குரான்ல எத்தனை சூரா இருக்கு? முதல் சூறால இருந்து கடைசி சூறா வரைக்கும் பேர் தெரிஞ்சவங்க எத்தனை பேர்? குரான்லயே அதிகமான வசனங்களை உடைய சூரா எது? முதல் இறங்கிய சூரா எது? இறுதியாக இறங்கிய வசனம் எது? குரான்ல மக்கியா மதனியா என்றால் எது? இதெல்லாம் கேட்டா என்ன ஆகும் நிலைமை? இதெல்லாம் கேட்டா என்ன ஆகும் நிலைமை? ஒண்ணும் இல்லை. நம்ம பெண்களை திடீர்னு ஒரு 10 பேரை ரோட்ல நிறுத்துங்க, நிறுத்தி குரான்ல பெண்கள் என்ற பெயரில் ஒரு அத்தியாயம் இருக்கிறதா, எத்தனாவது அத்தியாயம்னு கேளுங்க. நீங்க சொல்லுவீங்க அஜர்த்து, நான் தான் சொல்லிட்டேன், நீங்க எல்லாம் வந்து மாஷா அல்லான்னு சொல்லி. நான் சொல்றது மார்க்கெட்ல போய் ஒரு 10 பெண்களை நிறுத்தி ஒரு குயிஸ் வைங்க. என்ன குயிஸ்? குரான்ல உங்க பேர்ல ஏதாவது அத்தியாயம் இருக்குதா அப்படின்னு கேளுங்க. எத்தனாவது அத்தியாயம்னு கேளுங்க. ஏன் அந்த அத்தியாயத்துக்கு அப்படி பேர் வந்துச்சுன்னு கேளுங்க. நம்முடைய பெண்களில் எத்தனை பேருக்கு ஹிஜாபுடைய வசனம் உள்ள சூரா தெரியுமா? அந்த வசனம் தெரியுமா? குர்ஆனுடைய கல்வியிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறோம். குர்ஆனுடைய கல்வியிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிறோம். ஏன் அவ்வளவு தூரம்? அன்றாடம் ஓதக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹா 7 வசனங்களுடைய பொருளை கூட நம்முடைய உம்மத்திலே 90% அதிகமான பொதுமக்களுக்கு சரியாக தெரியாது. சூரத்துல் இக்லாஸ் உடைய பொருள் தெரியாது பலருக்கு. ஆயத்துல் குர்சியுடைய அர்த்தம் தெரியாது பலருக்கு. சரி, விஷயத்துக்கு வந்துருங்க, திரும்ப போயிடுவோம். எங்க இருந்து போனோம்? குர்ஆன்ல அல்லாஹ் அழகா ஒன்று சொன்னான்னு சொன்ன, சிந்திக்க சொல்லி. எதுக்கு சொன்ன? என்ன சொன்ன? எதுக்கு சொன்ன? அப்படியே விட்டுட்டு நீங்களும் போயிட்டீங்க. அப்படியே அதிகமா நோன்றீங்க சொன்ன. அதுக்கு முன்னாடி சொன்ன என்னம்மா? அல்லாஹ் ரொம்ப அழகா சொன்னான்னு சொன்ன. சொல்லுங்க. ஹதீஸ் சொல்லிட்டேன். என்ன இருக்கு சொல்லுங்க. இப்படி கேட்டா எப்படி? கடைசியா என்ன சொன்ன? இந்த பாயிண்ட் எங்க இருந்து வந்துச்சு? குர்ஆன் தான். சொல்லுங்க. என்ன ஃபயாஸ், எங்க விட்டோம்? சரி வாங்க. ரப்புல் ஆலமீன் ரொம்ப அழகா நமக்கு சொல்றான். ரொம்ப சிம்பிளா அல்லாஹ் சொல்றான். இந்த திருமண வாழ்க்கை இதனுடைய நோக்கம் என்ன? எதற்காக இந்த நிக்காஹ்? எதற்காக இந்த நிக்காஹ்? இந்த நிக்காஹ்வினால் உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது? அதற்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டாமா? அதற்கு ஒரு அடிப்படை இருக்க வேண்டாமா? இவ்வளவு தெளிவா ரப்புல் ஆலமீன் சொல்றான் பாருங்க. ஃபன்கிஹூ மா தாப லக்கும் மினன் நிசா
مثنى وثلاث ورباع فإن خفتم ألا تعدلوا فواحدة أو ما ملكت أيمانكم ذلك أدنى ألا تعولوا. உங்களுக்கு விருப்பமானவர்களை பெண்களில் இருந்து நீங்கள் மணம் முடியுங்கள். யாரை விரும்புவது? ஒரு மூமின் யாரை விரும்ப வேண்டும்? ஒரு முஃமின் இன்னொரு முஃமினான பெண்ணை விரும்ப வேண்டும். ஒரு முஃமின் இன்னொரு முஃமினான பெண்ணை விரும்ப வேண்டும். இறையச்சம் உள்ளவளை விரும்ப வேண்டும். தன்னுடைய வாழ்க்கைக்கு, வாழ்க்கை துணைக்கு யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும்? ஈமான் உள்ளவளை, தக்வா உள்ளவளை, அல்லாஹுவை நினைக்கக்கூடியவளை, மறுமையை நினைவூட்டக்கூடியவளை தேர்ந்தெடுக்க வேண்டும். இவ்வளவு அழகா அல்லாஹ் ஃபன்கிஹு மா தாப லக்கும். எது தய்யிப், எது தய்யிப், எதை கொண்டு அல்லாஹ்வுடைய நினைவு செய்யப்படுகிறதோ அதுதான் தய்யிப். ஒரு மனிதன், ஒரு ஆடவன் அழகை பார்க்கிறான், மயங்கி விடுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள், அழகை பார்த்து மயங்கி விடாதீர்கள். ஒரு அழகான பெண், அவளிடத்திலே கெட்ட குணம் இருக்குமேயானால் அதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். கடைசியாக உனது நிலைமை எப்படி மாறிவிடும்? அவளுடைய அழகினால் அவளை நீ விடவும் முடியாது, அவளுடைய கெட்ட குணத்தால் அவளோடு நீ வாழவும் முடியாது. சகோதரர்களே, உலகத்திலே மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருக்கிறது என்றால், நல்ல கவனிங்க, உலகத்தில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருக்கிறது என்றால் அந்த நெருக்கடியை அனுபவிப்பவர்கள் கொடிய சிறையில் இருக்கக்கூடிய கைதிகளும் அல்ல. கவனிங்க ப்ளீஸ். உலகத்திலே ஒரு மிகப்பெரிய கொடிய நெருக்கடி இருக்கிறது என்றால் கொடிய ஒரு கொடுங்கோலனின் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கைதியும் அல்ல, அல்லது ஒரு கொடிய வறுமையில் வாடக்கூடிய ஒரு ஏழையும் அல்ல. மிகப்பெரிய ஒரு நெருக்கடி இருக்கிறது என்றால், மிகப்பெரிய ஒரு மன அழுத்தம் இருக்கிறது என்றால், வாழ்க்கையில் செல்வம் இருந்து, வசதி இருந்து, எல்லா பொருட்களும் இருந்து, விசாலமான வீடும் இருந்து, ஆனால் வாய்த்த மனைவி கெட்டவளாக, அன்பற்றவளாக, பணிவற்றவளாக, பாசமற்றவளாக இருப்பாளேயானால் அப்பொழுது ஒரு ஆண் அனுபவிக்கக்கூடிய நெருக்கடி இருக்கிறதே, மன அழுத்தம் இருக்கிறதே, உலகத்தில் வேறு யாரும் அதை அனுபவிக்க முடியாது. உங்களுடைய மாளிகை வீடு உங்களுக்கு ஒரு பெரிய மன நெருக்கடியை தரக்கூடிய ஒரு சிறைச்சாலையை விட, மன அழுத்தத்தை தரக்கூடிய பொருளாதார சுமைகளை விட உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை தரலாம். எப்போது? எப்போது? அந்த வீட்டிலே நீங்கள் கொண்டு வந்த அந்த மனைவியால். உங்களுடைய ஒரு குடிசை வீடு, உங்களுடைய ஒரு வறுமையின் நிலைமை உங்களுக்கு இந்த உலகத்தில் ஒரு சொர்க்கத்தை போன்ற மகிழ்ச்சியை, இன்பத்தை, முகத்திலே ஒரு செழிப்பை, ஒரு சிரிப்பை தரலாம். எப்போது? நீங்கள் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை துணை உங்களை நேசிப்பவளாக, உங்கள் மீது பாசத்தை பொழிபவளாக, உலக வஸ்துக்களை விட அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பிறகு உங்களை தேர்ந்தெடுப்பவளாக, உங்களுடைய துன்பத்தில் உங்களுக்கு துணை இருப்பவளாக, உங்களுடைய கவலைகளை போக்கக்கூடிய உங்களது உள்ளத்திற்கான ஆறுதலாக, உங்களுடைய மன உளைச்சல்களுக்கான மருந்தாக, சிகிச்சையாக அவள் இருப்பாளே. ஆனால் எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தார்களோ, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தார்களோ, நபியின் மனைவிமார்கள் இருந்தார்களோ, யோசித்து பார்த்தீர்களா? நமக்கு புரியவில்லை. நம்முடைய சிந்தனையெல்லாம் வேறொன்றை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறது. நம்முடைய தேடல்கள் எல்லாம் வேறொன்றை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆம் சகோதரர்களே,
உடல் சுகம், உடல் ஆசை, உடல் இன்பம் தேவை. அல்லாஹு தஆலா அதை ஹலாலை கொண்டு தேடுவதற்காகத்தான் ஒரு ஆணுக்கு ஹலாலான மனைவியை ஏற்படுத்தினான். வல்ஹாஃபிதீன ஃபுரூஜஹும் வல்ஹாஃபிதாத், தங்களுடைய மர்மஸ்தானங்களை பாதுகாக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள், இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் ஐமானுஹும். ஒரு ஆண் தன்னுடைய உடல் இச்சையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் அவனுக்கு ஒரு ஹலாலான வாழ்க்கை துணையை கொடுத்தான், அவள்தான் மனைவி. ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய உடல் இச்சையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் ஒரு ஹலாலான வழியை கொடுத்தான், அவள் அந்த வழிதான் ஒரு பெண்ணுக்கு ஹலாலான கணவன். சகோதரர்களே, வாழ்க்கை என்பது இதற்கும் அப்பாற்பட்ட ஒன்று. இந்த உடல் ஆசையை, உடல் இச்சையை அல்லாஹ் சந்ததிகளின் இனப்பெருக்கத்திற்கான ஒரு அடிப்படை உந்து சக்தியாக அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதற்கு பிறகு நம்முடைய அறையோடு வாழ்க்கை முடிந்து விடுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். அதற்கு அறைக்கு வெளியிலே வர வேண்டும், வாழ்க்கையிலே சந்திக்க வேண்டும், சாதிக்க வேண்டும். நாம் செய்ய வேண்டியது எவ்வளவோ இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தை ஒரு சமுதாயமாக உருவாக்கினார்கள், ஒரு உம்மத்தாக. உம்மத் என்பது பல குடும்பங்கள், ஆக்கப்பூர்வமான குடும்பங்களால் சேர்ந்த ஒன்று. அந்த குடும்பத்திலே ஆண் சரியாக இருக்க வேண்டும், பெண் சரியாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் சரியாக இருக்க வேண்டும். மதீனாவுடைய அல் ஃபுகஹாவு ஸபஆ என்று சொல்வார்கள், மதீனாவின் மிகப்பெரிய சட்ட கல்வியாளர்கள் என்று. அவர்களிலே மூவர் யார் தெரியுமா? ஒரு அன்சாரி சஹாபியுடைய பிள்ளைகள். யார், எப்படி? அவர் வறியவர். அந்த அன்சாரியா, கொஞ்சம் கவனமா கேளுங்க. வறியவர், கஷ்டப்படக்கூடியவர். சுதந்திரமான பெண்ணை மனம் முடிப்பதற்கு தேவையான அளவுக்கு மகர் கொடுப்பதற்கு அவரிடத்திலே இல்லை. அவர் சொல்கிறார், எனக்கு யாரும் சுதந்திரமான ஒரு பெண்ணை மனம் முடித்து கொடுப்பார்? வசதி இல்லை. சரி, அவர் அடிமை பெண்கள் யாராவது கிடைப்பார்களா? அவர்களை வாங்கி, அந்த பெண்ணை, அடிமை பெண்ணை வாங்கி மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து அவளை உரிமை விட்டு அவளை நான் மனம் முடித்துக் கொள்ளலாம் என்பதாக ஆசைப்பட்டு அவர் மதீனாவின் கடை தெருவிலே அடிமை பெண்கள் விற்கக்கூடிய இடத்திலே அடிமை பெண்களை தேடிச் செல்கிறார். அடிமை பெண்களின் எஜமானர்களிடத்திலே கேட்கிறார், இரையச்சம் உள்ள ஒரு அடிமை பெண் எனக்கு தேவை என்று. எதற்காக? மனம் முடிக்க. சொல்கிறார்கள், இதோ இந்த தெருவில் இந்த அடிமைகளின் பஜாரிலே விற்கப்படக்கூடிய அடிமை பெண்களிலேயே இந்த பெண் மிகுந்த தக்வா உடையவள் என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த பெண்ணை விலை கொடுத்து வாங்குகிறார். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களித்தது போன்று, அவர்கள் சுப செய்தி சொன்னது போன்று அந்த வாங்கிய அடிமை பெண்ணை உரிமையிடுகிறார். அந்த பெண்ணுக்கு மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து, இல்மை கற்றுக் கொடுத்து, பிறகு அந்த அடிமை, உரிமையிட்ட அடிமை பெண்ணை மனைவியாக மனம் முடித்துக் கொள்கிறார். அதற்கு பிறகு அந்த உரிமையிடப்பட்ட அடிமை பெண் மூலமாக அந்த சஹாபிக்கு 3 ஆண் மகன்கள் பிறக்கிறார்கள். அந்த 3 ஆண் மகன்களை அந்த உரிமையிடப்பட்ட அடிமை பெண் வளர்க்கிறார், உருவாக்குகிறார். ஒழுக்கம் உள்ளவர்களாக, கல்வி உள்ளவர்களாக, மார்க்க அறிவுள்ளவர்களாக அவர்கள்தான் மதீனாவின் மூத்த 7 மார்க்க அறிஞர்களில் 3 மார்க்க அறிஞர்களாக மாறுகிறார்கள். புரியுதா உங்களுக்கு? ஆகவே அன்பான அல்லாஹ்வின் அடியார்களே, குடும்ப வாழ்க்கை என்பது அதுதான். எந்த குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய இபாதத்து நோக்கமாக இருக்குமோ, எந்த குடும்ப வாழ்க்கையில் கணவனுக்கும் மனைவிக்கும் மறுமை நோக்கமாக இருக்குமோ, மார்க்கம் நோக்கமாக இருக்குமோ,
நான் எனக்கு அல்லாஹ் கொடுத்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கொண்டு என்ன பயன் பெற்றேன், என்னை எப்படி உருவாக்கினேன், நம்பர் 1. இரண்டாவது, நான் என்னுடைய இந்த மார்க்கத்திற்கு நான் என்ன செய்தேன், என்னால் இந்த மார்க்கத்திற்கு என்ன பிரயோஜனம். புரியுதா நான் சொல்றது? ரெண்டுமே புரியல. இந்த ரெண்டையும் நாம் சிந்திக்கலனா நம்ம வேஸ்ட்டுங்க, குப்பை. நம்ம யாருங்க சொல்லுங்க? குப்பை. இந்த உலகத்துல இஸ்லாமை விட ஒரு பெரிய நிஅமத் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي. பரிபூரணமாக்கப்பட்ட ஒரு அருட்கொடை என்றால் இந்த இஸ்லாம், இந்த தீன் தான். وَرَضَيْتُ لَكُمُ الْإِسْلَامَ دِينًا. அல்லாஹ் பொருந்தி கொண்ட ஒரு பெரிய பாக்கியம். அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த செல்வம், ரசூல்மார்களுக்கு கொடுத்த செல்வம், அதற்காக வேதங்களை இறக்கிய செல்வம், அதற்காக ஜிஹாதை அல்லாஹ் ஹலாலாக்கிய செல்வம், மலக்குமார்களை இறக்கி கற்றுக் கொடுத்த செல்வம். அல்லாஹ் அக்பர். இந்த இஸ்லாமை தவிர வேறொன்றும் கிடையாது அந்த செல்வம். இத்தகைய நிஅமத்தால் எனக்கு என்ன கிடைத்தது? வெறும் பெயர் கிடைத்ததா? ஹலால் கோஷ்து கிடைத்தது மட்டுமா? இந்த இஸ்லாமை கொண்டு எனக்கு என்ன கிடைத்தது? அல்லாஹ்வுடைய மாரிஃபத் கிடைக்க வேண்டும். என்ன கிடைக்க வேண்டும்? அல்லாஹ் என்றால் யார்? அந்த ரப்புக்கும் எனக்கும் என்ன உறவு? அவனை எப்படி நான் வணங்க வேண்டும்? அவனுடைய பயத்தை எப்படி கொண்டு வர வேண்டும்? நான் அவனுடைய அப்தாக, அடிமையாக நான் எப்படி ஆகுவது? இபாதுர் ரஹ்மான் என்று அல்லாஹ் சொல்லும்போது அவர்களில் ஒருவனாக நான் இருக்கிறேனா? அலா இன்ன அவுலியா அல்லாஹ் என்று சொல்லும் போது அவர்களில் ஒருவனாக நான் இருக்கிறேனா? பிறகு இந்த இஸ்லாமுக்கு நான் என்ன செய்தேன்? இந்த இஸ்லாமுக்கு நான் என்ன செய்தேன்? யோசித்து பாருங்கள். நாளை மறுமையிலே சஹாபாக்கள் வருவார்கள். அவர்களிலே சிலருக்கு கை இருக்காது. ஏன்? அல்லாஹ்வின் பாதையிலே வெட்டப்பட்டிருக்கும். சிலருக்கு கால் இருக்காது. சிலர் தாயை இழந்திருப்பார், தந்தையை இழந்திருப்பார், பிள்ளைகளை இழந்திருப்பார், சொத்துக்களை இழந்திருப்பார். சொல்வார் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், இவற்றையெல்லாம் உன்னுடைய தீனுக்காக என்பதாக. அப்படி இந்த தீனை நாங்கள் கொடுத்து விட்டு சென்றோம். இதோ அடுத்த தலைமுறை வந்திருக்கிறார்களே, இவர்கள் இந்த தீனுக்காக என்ன செய்தார்கள்? இன்று சகோதரர்களே, எத்தனை லட்சங்களை துன்யாவுக்காக, நம்முடைய வீட்டுக்காக, படிப்புக்காக, கல்விக்காக, உடைக்காக, நம்முடைய அற்ப தேவைகளுக்காக செலவு செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு என்ன செய்திருக்கிறோம்? இன்று குடும்பங்களிலே இந்த சிந்தனைகள் இல்லாமல் போய்விட்டன. குடும்பங்களில் நம்முடைய பின் அடைவுனுடைய அடிப்படை இதுதான். தீனை கொண்டு நம்மை மாற்றிக்கொள்ளவில்லை. இந்த தீனுக்கு நான் என்ன செய்தேன் என்பதை பற்றி சிந்திக்கவில்லை. மெட்டீரியல் லைஃப், காசு பணம் உலகம், இதுதான் நம்முடைய சிந்தனையாக மாறிவிட்டது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ஒரு மூமினான முஸ்லிமான குடும்பம் எப்படி இருக்க வேண்டும்? அவர்களுடைய குணங்கள், பண்புகள், அவர்களுடைய ஒழுக்கங்கள் என்ன? அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும். இந்த நிகழ்வினுடைய தலைப்பை பார்த்துவிட்டு, பொதுவாக நாங்கள் எழுதிய புத்தகங்களை பற்றி எங்கும் சொல்வதில்லை. இருந்தாலும் இந்த தலைப்பினுடைய அவசியத்திற்காக 2 முக்கியமான புத்தகங்களை இங்கே கொண்டு வந்தோம். முன்மாதிரி முஸ்லிம் குடும்பம், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, உரிமைகள் என்ன, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டியது, பிறகு பிள்ளைகள் பெற்றோருக்கு செய்ய வேண்டியது. முன்மாதிரி முஸ்லிம் குடும்பம். இன்னொரு புத்தகம், வாழ்க்கையில பிராக்டிக்கலா உங்களுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை சொர்க்கமாக, மகிழ்ச்சியாக நீங்கள் அனுபவிப்பதற்கு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் நிழலிலே, மார்க்கத்தின் நிழலிலே நீங்கள் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஹலாலாக, உண்மையான ஈமானிய இஸ்லாமிய என்ஜாய்மெண்டாக நீங்கள் அனுபவிப்பதற்கு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, அன்பான குடும்பம், இதை நீங்க படிங்க. காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல,
உங்களுக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்டா ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து ஈமானை, இஸ்லாமை, இஹ்லாஸை ஏற்றுக்கொள்வானாக. மேலும் நம்மை ஈமானிலே, இஸ்லாமிலே, இஹ்லாஸிலே உறுதிப்படுத்துவானாக. நமக்கு அல்லாஹு தஆலா துன்யாவில் ஒரு மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை, மார்க்கத்தோடு நிறைந்த, தக்வாவோடு நிறைந்த, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தோடு நிறைந்த, மார்க்கத்திற்கான அர்ப்பணிப்போடு நிறைந்த நல்ல வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. நம்முடைய குடும்பங்களில் மனக்கசப்புகள், குழப்பங்கள், நம்முடைய குடும்பங்களில் ஏற்படக்கூடிய பிணக்குகள், சண்டைகள், சச்சரவுகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து ஹலாலை பேணி ஹராமை விட்டு விலகி வாழக்கூடிய தக்வாவுடைய வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் முஸ்லிமா உம்மா அனைவருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வலக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.